ஆத்தா கண்ணே என் நவமணியே ஓடியாத்தா என் செல்ல குட்டி ஓடியாங்கோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணோரங்குமா உன்னை இங்கு நான் மறக்கலையே உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலையே அடடமா மறக்கலையே ஒன்னு நினைச்சு மஞ்சள் அரைச்சி மாசக்கணக்கா பூசி கொளுச்சு ஒன்னு நினைச்சு மஞ்சள் அரைச்சி மாசக்கணக்கா ஊசி கொளுச்சு மறக்கலையே உன்னை இங்கு நான் மறக்கலையே ஆடலடமா மறக்கலையே உன்னை இங்கு நான் மறக்கலையே உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலையே அடடமா மறக்கலையே உப்பு கலந்தா கஞ்சி இனிக்கும் ஒன்னு கலந்தா நெஞ்சு இனிக்கும் உப்பு கலந்தா கஞ்சி இனிக்கும் ஒன்னு கலந்தா நெஞ்சு இனிக்கும் அப்படியே முடியாதே என்கிட்ட நீ ஐயரா நேரம் பேச்செல்லாம் கேட்காத சரியா நாடகத்தை கெடுத்து ப்ராப்ளம் நீ வேணா தாண்டி அட பரிசந்தா போட்டாச்சு பார்க்க மாட்டியாச்சு அடடட மாதலங்கனியே அதை இன்னும் நீ கொடுக்கலையே கிட்டவாயே கொத்தி போயே உன்னை நான் தடுக்கலையே கொடுக்கலையே ஆடலடமா மறக்கலையே உன்னை இங்கு நான் மறக்கலையே ரெண்டு நாளா உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கலையே ஆடலடமா மறக்கலையே எதுக்கே கூப்பிட்ட அத்தா நம்ம எடுத்திருக்கு மேலோக வாசி பிரம்மனின் பித்திரர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார் அவரால பொறுக்க முடியல அங்க இருந்து ஆனா இந்த மத்திக்கு எவ்வளவு சுறுசுறுப்பா எதுக்கா இருந்தாலும் அதேதான் ஒரே வேலை பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விடலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உம்மைக்கு விடலாமா மாமா பொம்பளைங்க அப்படி. படிக்க விடலாமா டேய் யாரா அந்த பிள்ளை? சாமி இவங்க என் ஆளு இந்த முள்ளு தேங்காய நாய் திங்க முடியாம உருட்டிட்டு இருக்கு பாத்திருக்கியா? ஆமா. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்தா சரி அம்மா இந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ண போறியா? ஆமாங்க. ஏமா இவனை தான் கட்ட போறியா? ஆமா சாமி நாசமா போச்சு. என்ன சாமி கட்டாத இவனை. உங்க வாயால அப்படி சொல்லலாம் ஏன்னு கேளு. ஏன் சொல்லுங்க இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு அழகா பாடுற, இவ்வளவு அறிவாவும் பேசுற, இவனை நீ கட்டுனீன்னா சரி. உனக்கு மிகப்பெரிய அசிங்கம் காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன சாமி அசிங்கம்? நாளைக்கே இவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஊர்ல போறன்னு வச்சுக்கோமே. ஊர்ல போறேனா? சாமி என்ன சாமி சொல்றீங்க? இல்லம்மா டேய் உன் ஊர் என்ன ஊரா? இல்ல அவனை கட்டிட்டு நான் ஊர்ல போகவா? மதுரை தானே. மதுரைன்ற ஊர்ல அந்த ஊருக்குள்ள அப்படி வச்சுக்கோ. ஊருக்குள்ள போனேன்னு வச்சுக்கவே இவன் ஒரு மாதவன் முண்டாடினா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஏன் சாமி உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கு? நான் நாரத மகரிஷி. மாதவன்ற பேர் யாருக்கு நமக்கு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த போறாளே இவன் அப்பா திருமதி மாதவன் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சாமி. ஒரு ராமமூர்த்தி மனைவி போனா இந்த போறாளே இவன் அப்பா திருமதி ராமமூர்த்தி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சாமி. ஒரு ஜாக்சன் மனைவி போனா இந்த இவன் அப்பா திருமதி ஜாக்சன் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சாமி. மதுரை வீரன் பொண்டாட்டி போனா திருமதி மதுரை வீரன். பருத்தி வீரன் பொண்டாட்டி போனா திருமதி பருத்தி வீரன். இவர் புளிய குத்திய வீரன். நாளைக்கு நீ போனேன்னா இந்த போராளி இவதான் திருமதி புலி குத்தி வீரம் பொண்டாட்டி. அப்படி நல்லா இருக்க சொல்லுவாங்க. அப்படிதான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்றோம் வேற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சாமி? அதனால இவனை நீ கட்டாத. உனக்கு நான் இருக்கேன். கண்டிப்பா நான் உங்களை கட்டிக்கிறேன். நான் முற்று துறந்த முடிவன்மா. நீங்க தானே சாமி நான் இருக்கேன். நீங்க நல்ல மாப்பிள்ளை வந்து கட்டி வைக்கிறேன்னு. அப்ப நீங்க கட்டிக்கிற மாட்டீங்களா? நான்
அதெல்லாம் ஒரு தனி மனித ஒழுக்க சீலனம்மா. அப்படி இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே அதுதான் சாமி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அது? தனி மனித ஒழுக்க சீலே அப்படின்றதுனால. அது அப்படி நம்பாத. அப்படி நம்பினேன்னு ஏமாந்தே போவேன். வாழ்க பல்லாண்டு. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்த காவலில் இருப்பது யார் தெரியுமா? அடுத்த காவலில் எங்க அம்மா வள்ளியம்மா இருக்காங்க சாமி. இடத்து தலைவி வள்ளி நாயகம். அழைத்து பாருங்கள் பார்க்கலாம். நாராயணா கூப்பிட்டு விடியா தங்கச்சி ஓடியாத்தா. நம்ம இடத்திற்கு மேலோகவாசி பிரம்மனின் புத்திரர் நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். ஆமா தங்கையாரே. தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்படுத்த காரணத்தினால வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? நலநாடும் நாரத முனிவர் எந்த நாட்டுக்கு பொது பள்ளி தலைவர் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் ஒரு குற்றம் காணாத புலவர் மூப்பு அணுகாத இளைஞர் நலநாடும் நாரத முனிவர் எந்த நாட்டுக்கு பொது பள்ளி தலைவர் நழிவே
தருகிறேன்